டிஆர்பி கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அன்பின் மொழி. அதில் பார்த்தீங்கன்னா சித்தாளு நாகூர் ரூமி அவர்கள் எழுதிய சித்தாளு ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்தாளு நாகூர் ரூமி. வானுயர்ந்த கட்டடங்களை பார்த்து வியக்கிறோம், அதிசயம் என்று போற்றுகிறோம். அதை உருவாக்க உழைத்தவர், வியர்த்தவர், இடுபொடிய பாடுபட்டவர்களை நினைத்ததுண்டா? அந்த ஏழைகளின் துயரை ஏங்கிடும் அவர் வாழ்வை, அவர்களின் பசிக்குறி முகங்களை நொடியேனும் நினைப்பதுண்டா? இன்னலிலே இருக்கும் தொழிலாளர்கள் நிலையை கவிஞர்கள் நினைக்கிறார்கள். தொழிலாளர்களினுடைய மனச்சுமையை அறியாத செங்கற்களைப் போலவே இருக்கும் கல் மனங்களுக்குள் மனிதத்தை புகுத்தி விடுகிறார்கள். செங்கல், கல் மனம் இதெல்லாம் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும்னு இல்லை, சும்மா இதெல்லாம் காதில் கேட்டுக்கோங்க. ஏதோ 1-2 எக்ஸாம் வந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். நாகூர் ரூமி ஆசிரியர் குறிப்பு. இது எழுதுறது சித்தாளு. முகமது ரஃபி அவர்களுடைய இயற்பெயர் முகமது ரஃபி நாகூர் ரூமி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகூர் ரூமி முகமது ரஃபி இயற்பெயரை கொண்ட நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை மாவட்டம். 80களில் கனையாளி இதழில் எழுத தொடங்கியவர். எந்த இதழ்களில் எழுத தொடங்கினார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கனையாளி. கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் இவர் தொடர்ந்து இயங்கி வராரு. மீட்சி, சுபமங்களா, புதிய பார்வை, குங்குமம், கொல்லிப்பாவை, இலக்கிய வெளிவட்டம், குமுதம் இந்த இதழ்கள் எல்லாமே இவர் படைப்புகள் வெளிவந்திருக்குது. இதுவரை நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல், இது 3 இவருடைய கவிதை தொகுதிகள். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்தால் நாகூர் ரூமி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு வழி இல்லை. மொழிபெயர்ப்பு கவிதைகள், சிறு கதை தொகுதிகள் ஆகியவற்றுடன் கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் படைத்துள்ளார். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கப்பலுக்கு போன மச்சான் அப்படின்ற நாவலை படைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நாகூர் ரூமி. இலக்கண குறிப்பு. கற்காலம் அப்படின்னா இருபெயர்ட்டு பண்புத்தொகை. புலம்புவார் வினையாளனையும் பெயர், புலம்புறவர்னால அவரோட பெயர் அது. செங்கற்கள் அது ஒரு செம்மை நிறம், அதனால பண்புத்தொகை. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பாருங்க. 1. இவள் தலையில் எழுதியதோ கற்காலம் தான் எப்போதும். இவ்வடியில் கற்காலம் என்பது பார்த்தீங்கன்னா தலையில் கல் சுமப்பதை அந்த மாதிரி சொல்றாரு. 2. நாகூர் ரூமியின் இயற்பெயர் முகமது ரஃபி, அதான் அவரோட இயற்பெயர். 3. நாகூர் ரூமி பிறந்த மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம். 4. நாகூர் ரூமி முதலில் எழுதிய இதழ் கனையாளில் தான் முதல் அவர் எழுதினாரு. 5. நாகூர் ரூமி எழுதிய புதினம் கப்பலுக்கு போன மச்சான். 6. சிறிதளவே சலனத்தை ஏற்படுத்துவது சித்தாளின் மரணம். 7. தொழிலாளர்களின் மனச்சுமையை அறியாதது செங்கற்கள். 8. தன் வாழ்வு தொலைக்காமல் காக்க தலையில் கை வைப்பவர் சித்தாளு. 9. நாகூர் ரூமியின் கவிதை தொகுப்புகளில் 1 நதியின் கால்கள் அவருடைய கவிதை தொகுப்பது. 10. இன்னலில் இருக்கும் தொழிலாளர் நிலையை நினைப்பவர்கள் கவிஞர்கள். 11. தன் வாழ்வு தொலைக்காமல் தற்காத்து வைப்பதற்காய் இத்தொடரில் உள்ள நயம் மோனை நயம், தாத்தா வருது இல்லைங்களா, மோனை. 12. சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது என குறிப்பிடும் கவிஞர் நாகூர் ரூமி. 13. மாறுபட்ட ஒன்றினை கண்டறிய 7வது சுவை, அது மட்டும்தான் மாறுபட்டு இருக்கு. மீதி எல்லாமே மீதி 3மே வந்து இதழ்கள். இது ஒன்றும் அவர் எழுதிய கவிதை. 14. நதியின் கால்கள் என்பது நாகூர் ரூமியின் கவிதை தொகுதி. 15. கப்பலுக்கு போன மச்சான் என்பது நாகூர் ரூமியின் நாவல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு. அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம், அதை அடைந்தே தீர்வோம். நன்றி.